நம்ம இன்றைக்கி சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சனி பகவான் ஒரு 2.5 வருஷத்துக்கு கடந்து ஒரு ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். அது வருகின்ற மார்ச் மாதம் 29 2025 நடக்க போகுது. அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதுதான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லா திறமைகளும் இருந்தும் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் பயிற்சியாக போகிறார். சார், வாழ்க்கையில் மிதுன ராசி அப்படின்னு சொன்னோன்னா மிக சிறந்த புத்திசாலிகள். எப்படி ஒரு விஷயத்தை செய்யணும்னு தெரியும். ஆனால் அவ்வளோ தெரிஞ்சும் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் சார். நான் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் அப்படின்னா மிதுன ராசி அப்படின்னு சொல்லுவேன். சார், நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் பிஸ்னஸில் கடன் மட்டுமே சந்திச்சிட்ருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருட காலமாக பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தை கண்டிப்பாக இம்மீடியட்டாக பார்க்க முடியுங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மிதுன ராசியாக இருந்து சனி திசையோ புதன் திசையோ போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சனி பகவான். அதனால் அதனுடைய தசாபுத்திகள் பிரச்சனையை கொடுத்துடலாம். புதன் தசை உங்களுக்கு மிகப்பெரிய கடனை கொடுத்துடலாம். அதனால் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய அந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். நீண்ட காலத்துக்கு அப்புறம் பணம்னு வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் சம்பாதிக்க போகிறீங்க. அடுத்த 2.5 வருஷம் தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வர்ற பணத்தை ஃபுல்லாக அப்படியே எடுத்து போய் கடன் கட்டாமல் கொஞ்சம் உங்கள் பிஸ்னஸில் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கடன் பிரச்சனை இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதுக்காக வாங்கின பணத்தெல்லாம் கடனாக கட்டிட்டீங்க, எப்படி திருப்பி அடுத்து டெவலப் பண்ணுவீங்க? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வேலையும் இந்த சனி பகவான் செய்ய போகிறாரு. அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் வரக்கூடிய லாபம், தொழிலில் வரக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதன் மூலமாக தொழில் வளர்ச்சி அடையக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பதெல்லாம் இருக்க போகிறீங்க வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம். அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள், நீண்ட காலமாக எனக்கு வேலை இல்லை, மார்ச் மாதம் 29 கடந்தவுடனே பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருங்க. அதற்கான முயற்சிகளை போடுங்க. என்னென்னா மிதுன ராசி என்பதெல்லாம் உண்மையிலே புத்திசாலியான்னு கேட்டால் புத்திசாலி தான். ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க. முக்கியமாக மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சார், எங்களை விட்டுட்டீங்க சார் திருவாதிரை, கண்டிப்பாக நீங்களும் பாதிக்கப்படுறீங்க. ஆனால் அவங்கள விட உங்களுக்கு பாதிப்பு கம்மியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். வேலை இல்லாமல், வேலையில் பிரச்சனைகள், வேலை வாய்ப்பில் தொல்லைகள், வேலை செய்யக்கூடியது நிறைய இடைஞ்சல்கள். ஒரு வேலை மாறணும்னா பெரிய ஒரு யுத்தம் மாதிரி இருக்கும். வாய்ப்புகள் வரல சார், நான் என்ன முயற்சி பண்ணாமையா இருக்கேன். ஆனால் நீங்கள் செய்த முயற்சி, நீங்கள் போட்ட உழைப்பு, உங்களுக்கான அறிவுத்திறன் எப்போ வெளில வரும்னா இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தோன்னா வருகின்ற மார்ச் மாதத்துக்கு நடக்குது. உயர் அந்தஸ்து, உயர் பதவி. நீங்கள் வேற எங்கேயும் வேலைலாம் தேட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் உங்கள் வேலை சரியில்லை, கம்பெனி மாறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 months மட்டும் மார்ச்சுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். அங்கேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரெமுனரேஷன் கிடைக்கும், நிறைய பதவிகள் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இல்லை சார், வேறு வழியே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மாறுங்க, தப்பு ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் நிறைய செய்ய போகிறீங்க மிதுன ராசி என்பவர்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகுது. அதே போல் நிறைய மிதுன ராசி என்பவர்கள் என்னென்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு விற்க முடியாமல் ப்ராப்பர்ட்டி தொழில் செய்யக்கூடிய, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் நிறைய மிதுன ராசி கஷ்டப்பட்டுருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல விடுறதுனால உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள், அது நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம், நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாம், யாராக வேணால் இருக்கலாம். அந்த சொத்து சம்பந்தமான இருந்த பிரச்சனை, சொத்தில் ஏற்பட்ட முதலீடுனால் ஏற்பட்ட கஷ்டம், அதனால் ஏற்பட்ட கடன் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு உண்டு. சொத்து வாங்கிறதுக்கான யோகம் வரும். நிறைய பேர் என்னென்னா சொத்தெல்லாம் இழந்துட்டீங்க. நான் ஒரு வீடாவது வாங்கி நினைக்கிறேன் சார், 4 பேர் என்னை அசிங்கமாக பேசிட்டாங்க, நான் பிஸ்னஸ் பண்ணி நஷ்டப்பட்டு கடைசி சொத்தை விற்று கொடுத்தேன், கடனை சொத்தை விற்று கட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மிதுன ராசி. அவங்களாம் சொத்து வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க,
ஒரு இடமாவது கண்டிப்பாக அடுத்த 2 வருஷத்தில் வாங்கியே தீர்வீங்க. அதற்கான வாழ்க்கை கிடைக்க தான் போது, தைரியமாக இருங்க. அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருமணத்தில் பிரச்சனை அடைந்தவர்கள், நிறைய மிதுன ராசி என்பவர்கள்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் எப்பவுமே வரும். ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். என் மனைவி இப்படி இருக்கணும், என் கணவர் இப்படி இருக்கணும், சார் நான் அப்படிலாம் எதிர்பார்க்கலன்னு சொன்னால் பொய். அது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது அன்பில் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், அறிவில் இருக்கலாம், புகழில் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வருத்தங்கள்னால பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு ஒரு சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. திருமணமே ஆகலை, நீங்கள் சொன்ன உண்மைதான் சார், ஏதோ ஒன்று எதிர்பார்த்தா நான் வந்து ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், இது கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அவங்களுக்கெல்லாம் திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதேமாரி திருமணம் ஆகி பிரிந்த தம்பதியினர் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதில் சில மன கஷ்டங்கள் இருக்குது. நான் சேர்ந்து வாழலாமான்னு நினைக்கிறேன் சார், வேணாமான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை இந்த மிதுன ராசி என்பதுக்கு எப்பவுமே வரும். அதுவும் முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள். அவங்களாம் உங்கள் 2 பேருடைய கணவன் மனைவியுடைய ஜாதகத்தை அனுப்பி பிரச்சனைகள் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க, டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறு திருமண யோகத்தையும் கண்டிப்பாக அந்த சனி பகவான் கொடுத்தே தீரப்படும். அதற்கான முயற்சிகளும் இந்த மிதுன ராசி என்பது செய்யலாம். அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள், நிறைய எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்க போகுது. அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் நிறைய பேர் செட்டில் ஆக போகிறீங்க. வெளிநாட்டில் அங்கேயே வந்து பிஆர் கிடைக்கல, எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு சரியாக இல்லை, இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஒரு நிம்மதியான சூழலை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதற்கு தயாராக இருப்பது சிறப்பு. மொத்தத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களோ அந்த விஷயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் வரை கொடுக்க போகிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தா ஒரு நல்லது அப்படின்ற மாதிரியான ஜோதிட மொழிகள் உண்டு. அதனால இந்த சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வர்றது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அடுத்த 2 வருடங்கள் தான் நம்ம சொல்ல போறோம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு சுறுசுறுப்போடையும் அதிகமான ஒரு திறமைகளையும் உடைய அன்பர்கள். எதா இருந்தாலும் நம்ம கத்துக்கணும், அந்த கத்துக்கிறதன் மூலமாக என்னைக்கு பயன்படுதோ இல்லையோ என்னைக்குனாலும் அது நமக்கு ஒரு பயன்பாடு இருக்கும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய திறமையை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே இருப்பவங்க. அதே சமயத்துல அந்த அஷ்டம சனி இருக்கும்போது கூட கடந்த 2 வருடத்திற்கு முன்னாடி கூட அந்த ஒரு போராத முடியாத ஒரு நேரத்துல கூட தன்னுடைய கையில ஒரு பொருளாதாரம் கூட கிடையாது. அந்த பொருளாதாரம் இல்லாத பொழுது கூட யார்கிட்டயாவது கடன் வாங்கி சில திறமைகளை வளர்த்த ஆட்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிறைய ஒரு லாபங்களையும் நிறைய ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. அதை பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நாம 2025 ஒரு தொடக்கமாக வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஜோதிட வகுப்புகள் மற்றும் யோகா பயிற்சி வகுப்புகள் நடத்த போறோம். இந்த ஜோதிட வகுப்புகள் யோகா பயிற்சி வகுப்புகள் ஏன் இது நம்ம 2ஐயும் கிளப் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஜோதிட வகுப்புகள் நம்ம வாரத்துக்கு ஒரு 2 நாட்கள் எடுக்கும் போது அந்த வகுப்புகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும். எப்படி பயனுள்ளதாக இருக்கும்? நம்ம மனநிலையை ஒருமுகப்படுத்தணும். இந்த ஜோதிடத்திற்கு முக்கியமான ஒரு பயிற்சியே பாத்தீங்கன்னா யோகா தான். அந்த மனநிலையை ஒருநிலைப்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த பிரபஞ்சத்தை நம்ம கையில எடுத்தாச்சுனாலே நமக்கு ஜோதிடம் ஈஸியாக நமக்கு எல்லா விதமான ஒரு கலைகளையும் கற்று தந்துரும். அதனாலதான் அந்த ஜோதிட வகுப்புகளும் அந்த யோகா பயிற்சிகளும் நம்ம நடத்த போறோம். அதை பத்தி நீங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கர்மஸ்தானத்துல வரக்கூடிய அந்த சனி பகவான் மிக அதிக அளவுல
தொழில் ரீதியான ஒரு நிறைய முன்னேற்றங்கள் வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. கடந்த காலத்துல எல்லாம் தொழில்ல வாய்ப்புகள் இருந்தது மேடம். ஆனா அந்த வாய்ப்புகளை நோக்கி நான் முயற்சி செய்யும் போது அதுல எனக்கு 0% தான் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. எனக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதே சமயத்துல தொழில் ரீதியான கடன்களும் எனக்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல இப்போ ராகு பகவான் இருந்தாரு. அவர் மே மாதம் தான் இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். அதனால அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் உங்களை தொழில செய்ய விடாம நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி தான் அந்த சர்ப்ப கிரகங்கள். சர்ப்பம்னாலே அந்த பாம்பு எப்படி ஒருத்தர்கிட்ட அப்படி மாட்டும் போது அப்படியே சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு அவர்களை எங்கேயும் நகல விடாம ஆக்குமோ, அதே மாதிரிதான் அந்த சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாவ புண்ணியமான ஒரு அந்த அளவுகோலை தீர்மானிக்கக்கூடிய அந்த கிரகங்கள் நீங்க செய்த அந்த கர்மாக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும், அடுத்த வீழ்ச்சியை நழுவும், அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு மேல ஹைக் ஆகும், திரும்ப ஒரு டவுன் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி இந்த மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய தொழில்ல அதிகப்படியான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருப்பீங்க. இந்த 2025 சனி பயிற்சி உங்களுக்கு அதுல நிறைய மாற்றங்கள், உங்களுக்கு தேவையான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. 9ஆம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மூலமாக, அதாவது ராகுன்னு சொன்னாலே செயற்கைக்கு உண்டான ஒரு உதாரணமான கிரகம். எப்படி நம்ம இயற்கை ரீதியாக இல்லாம செயற்கையாக இப்போ எல்லாம் யூடியூப், அதே சமயத்துல கணினி சம்பந்தப்பட்ட சில செயல்பாடுகள் எல்லாத்துலயும் எவ்வளவு டெக்னாலஜி வந்ததோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராகுவினுடைய நிலைப்பாடு தான். அந்த மாதிரி அந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த ராகு பகவானுடைய செயலும், அந்த 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகக்கூடிய அந்த சனி பகவானுடைய செயலும் உங்களுக்கு தொழில் ரீதியான அதிகப்படியான டெவலப்மெண்ட், அந்த மார்க்கெட்டிங், அடுத்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய தொழில செய்ய போறீங்க. இதனால வருமான வளர்ச்சி, ரீச் ஆகாத இடத்த கூட ரீச் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் உங்களுடைய தொழில வரப்போகுது. இது எல்லாமே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு திறமைகள் அதிகம். அந்த திறமைகளை பயன்படுத்துவதற்குண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த 2025 சனி பயிற்சி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில நிறைய ஒரு நிரந்தரமின்மை இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் எப்போதுமே செட் ஆகாது. மேலதிகாரிகள் சின்னதா ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டாங்க அப்படின்னாலே இந்த மிதுன ராசி என்பர்கள் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்தை தனக்கு எதிரியா மாத்திடுவீங்க. அந்த சூழ்நிலையவே பாத்தீங்கன்னா தனக்கு எதிரியாக மாத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள். அந்த அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையில நிரந்தரமின்மை. இந்த வேலையில நிரந்தரமின்மைன்றது பாத்தீங்கன்னா 30 வயசுல இருந்து 35 வயசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2025 சனி பயிற்சி நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கும். இந்த கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வேலையில ஒரு நிரந்தர ஒரு மாற்றத்தை, வெளிநாடு வெளியூருக்கு எல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்கும். அதே சமயத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய வேலையில கலீக்ஸை எப்போதுமே நம்பாதீங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னா உங்களுடைய கலீக்ஸை நம்பி நீங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது அந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு குறைக்கப்படுது. மிதுன ராசி என்பவர்களுக்கு பர்சனல் விஷயங்கள் இன்கன்வீனியன்டான ஒரு சூழ்நிலை நிறைய இருக்கும். அதனால அதை ஒரு சக ஊழியர்கள் கிட்ட போய் நீங்க சொல்லும் போது அங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் பாதிக்கப்படுது, உங்களுடைய இமேஜ் பாதிக்கப்படுது, உங்களுடைய வேலை பாதிக்கப்படுது. இதனால கூட வேலை பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, இவன் இந்த குடும்ப பிரச்சனையிலேயே இருக்கிறான், நம்மளுடைய வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டு அங்க உங்களை வேலையை விட்டு தூக்கக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால நீங்க எங்க வேலைக்கு போனாலும் மிதுன ராசி என்பர்கள் இப்போ ஒரு இடமாற்றம் செய்யறீங்களா, தாராளமாக பண்ணிக்கோங்க. அந்த இடமாற்றத்துல நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு முதல் ஃபார்முலா உங்களுடைய பர்சனல் விஷயத்த
கோகலீக்ஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணீங்கன்னா அங்க நீங்க தவறாக சித்தரிக்கப்படுவீர்கள். அடுத்து மிதுன ராசி அன்பர்கள் இன்னொரு மாற்றங்கள் இந்த 2025 சனி பெயர்ச்சியில அடைய போறீங்க அப்படின்னா, நீங்க இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். வாழ்க்கை பாத்தீங்கன்னா, வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அந்த ஒரு வாட்டி கிடைக்கக்கூடிய வாழ்க்கையும் ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையா இருந்ததுன்னா, அது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த அளவிற்கு அந்த மிதுன ராசி அன்பர்கள் ஏமாற்றப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தருணமும் கூட இந்த மிதுன ராசி என்பவர்கள். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மே மாதத்துல அந்த குரு பகவான் வர்றதுனால சில தவறான முடிவுகளும் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏதாவது 2வது திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு காதல் திருமணம் பண்ணணும். ஏன்னா மிதுன ராசி என்பவர்கள் காதல் திருமணத்துல அதிகமான ஒரு நாட்டம் உடையவர்கள். அந்த காதல் திருமணம் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நீங்க செக் பண்றது நல்லதா இருக்கும். இந்த இல்லாட்டி அது தேவையில்லாத ஒரு ஏமாற்றத்தை மறுபடியும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வரும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அடுத்த கட்ட ஒரு மாற்றமாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பெயர்ச்சி திருமண தடைகளை நீக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வர்றது அந்த திருமண தடையெல்லாம் நீக்கிடுவார். இன்னுமே இருந்த அந்த ஏற்கனவே இருந்த அந்த திருமண தடைகள், திருமண உறவின் மூலமாக கசப்பான வாழ்க்கை, திருமண முயற்சியின் பொழுது ஏற்பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள், இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு 2.5 வருடங்களாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இதன் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சின்றது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். சனி பெயர்ச்சியின் மூலமாக திருமண உறவு, நல்ல ஒரு திருமண உறவு, நீங்க எதிர்பார்த்த ஒரு திருமண உறவு, அந்த திருமணத்தின் மூலமாக அதிகப்படியான ஒரு லாபத்தை, வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த திருமண உறவு வந்ததுல இருந்து நீங்க வீடு, வாகனம், அந்த மாதிரியான அடுத்தடுத்து வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து வீட்டுல ஒரு சுபகாரியங்கள், குழந்தை பேரு, இந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்து மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக சந்திக்க போறீங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025 நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை கொடுக்க போறார் என்று பார்க்கணும். அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தார். பாக்கியஸ்தானங்கிறது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது மிதுன ராசியிலிருந்து கும்ப ராசியில 9ஆம் இடமா வச்சுக்குவோம். ஸோ 9ஆம் இடத்துல வந்த சனி பகவான் கடந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்துருப்பார் அல்லது அதிகமான பாதிப்பை கொடுத்துருப்பாங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ அப்போதானே நீங்கள் அடுத்து நடக்க போகிறது ரியாலிட்டியாக நம்ப முடியும். நாங்காட்டு அப்படியே ஆயிருவீங்க இப்படி ஆயிருவீங்கன்னா இவர் சொல்லிட்டு போயிடுவார், நம்ம படுற கஷ்டமும் நம்ம படுற கவலையும் நமக்கு தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்குறது நான் உணர்றேன். ஸோ நான் பொதுப்படையாக, அதாவது ஏனோ தானோ அப்படிங்க சொல்கிற வீடியோவுக்கு கட்டாயமாக செய்கிறது கிடையாது. கிரகங்கள் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கொடுக்குற விஷயங்கள் என்ன, இது கோச்சார பலன்கள் மட்டுமே அப்படிங்கிறதுனால அந்த கோச்சார பொது பலனை பற்றி தான் நான் துல்லியமாக கணக்கிட்டு தான் சொல்லிக்கிறேங்க. ஸோ கடந்த காலங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுவோம். அதாவது மிதுன ராசிக்கு கடந்த 2.5 வருட காலமாக தொழில் பண்ணுற நபர்களுக்கு லாபம்னா என்னங்கிற சிந்தனையில் ஓடி இருக்கும். பிஸ்னஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் இன்வால்மெண்ட்டாக உங்கள் தொழிலை நீங்கள் நகர்த்தி கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி ஃபுல் முயற்சி. நான் மட்டும் முயற்சி பண்ணல, என் குடும்பமே சேர்ந்து முயற்சி பண்ணுச்சு. நாங்கள் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஆனால் லாபம் வரல. எந்த பக்கம் எந்த திசையிலேருந்து என்ன பாதிப்பு வருன்னே தெரியல. தொழிலை விட்டுட்டு போயிட்டோன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து. ஓகேவா? ஸோ அப்படி நிலைகள் நடந்துக்கலாம். சில பேர் இல்லைங்க நான் போராடினேன், இன்னும் போராடிட்டு தான் இருக்கேன் தொழிலில் அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இந்த 2.5 வருஷத்துல நீங்கள் வாங்கின சாதாரண ஒரு 10,000 ரூபா இருக்கட்டும், இல்லை 1 லட்சமாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு மேலே கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பீங்க. இல்லை உங்களால் கொடுக்க கூட முடியாத சூழ்நிலை கூட வந்திருக்கும். ஸோ அந்த கடன்காரங்களுடைய தொல்லைகள் உங்களை அதிகமாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும்.
ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பு. இப்போ உடல் ரீதியாக சில நபர்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னா உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது கிரகத்துடைய செயல்பாடாக உறுதியாக பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன், ஒரு பிரச்சனைகள், ஒரு மன அழுத்தத்தை சந்தித்து வந்த நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இனிமே நடக்க போகிற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, சில வீடியோவில் வந்து ஒரு சில நம்மளுடைய நேயர்கள், அன்பான நேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 5 நிமிஷம் கழித்து தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது, 7 நிமிஷம் கழித்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. ஸோ அவங்க நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்களா, நீங்கள் பொறுமையாக பார்த்த மாதிரி மற்றவங்களும் கடந்த கால நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால் அவங்கள பார்க்க விடுங்க, உங்களுடைய கருத்துக்களை நல்ல விதமாக பதிவிடுங்க, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ உங்களை பதிவிட வேண்டாம் நான் சொல்லலை, ஸோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சனி பெயர்ச்சி கிட்டத்தட்ட லாபஸ்தானத்தில் அமர்கின்ற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை அமர போறாரு. அப்போ பாக்கிய ஸ்தானத்திலிருந்து அவர் எங்கே வராரு? சனி பகவான் வந்து கரெக்டாக உங்களுடைய 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு வராரு. லாபஸ்தானத்துல சனி பகவான் பார்த்தனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனை. 9ல் உட்காந்து அவர் 11ஆம் இடத்தை பார்த்தாரு பார்த்தீங்களா? உங்களோட ராசிக்கு 11ஆம் இடமான மேச ராசியை பார்த்தனாலதான் உங்களால லாபத்தை பெற முடியவில்லை. அப்ப லாபஸ்தானத்தை பார்த்து வந்த சனி பகவான் இப்ப உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்க போறார். என்னென்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உறுதியா உண்டு. புதிய தொழில் தொடங்கி அதுல நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை இனிமே செயல்படுத்துவீங்க. இவனால எந்த விஷயம் செய்யணும்னாலும் யோசிச்சு செயல்படுத்திருப்பீங்க. இதை செய்யவா, இதை செஞ்சா நல்லா இருக்குமா, செஞ்சா ஏதாவது பாதிப்பு வந்துருமா. ஸோ அந்த சிந்தனை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்த முயற்சிகள் அது அளவில்லா முயற்சி. நீங்க உங்களுடைய லைஃப்ல இந்த 2.5 வருஷத்துல நீங்க எடுத்த முயற்சிகளில் உள்ள தடைகள் விலகி உறுதியாக வெற்றிக்கான சூழ்நிலையை பெறக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. அதேபோல உங்களுடைய இளைய சகோதரனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க, உங்களுடைய மூத்த சகோதரனும் ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட தம்பியே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்க, என்னோட அண்ணனும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்க, இல்லை என் அக்காவா இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க. ஸோ கூட பிறந்த 2 செயல்பாடுகளுமே எனக்கு உதவியா இல்லைங்க, நான் இப்போ வரையும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு உதவி பண்ணலை அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஏக்கம் நீங்கக்கூடிய அமைப்புல கிரகத்துடைய தன்மை சூப்பரா இருக்கு. உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் இனிமே உங்களை புரிஞ்சு உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில முயற்சியில வெற்றி உண்டு. வீண் அலைச்சல்கள் குறையப்படும். ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்த நிலை மாறி இதான் உன்னோட வாழ்க்கை, இதை பண்ணு, வெற்றி உண்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரும். ஸோ அதை நீங்க செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியா உண்டு. புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு, ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புல கிரகத்துடைய சூழ்நிலை இருக்கு. கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்க. கடன் பட்டான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி அவர் எவ்வளவு தூரம் கலங்கினாரோ அதை விட நீங்க 100 மடங்கு கலங்கிருப்பீங்க. இப்போ அந்த நிலையிலிருந்து மாறி கடன் பிரச்சனை, கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தெளிர்ச்சியான சூழ்நிலைகள், நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது. ஸோ இவ்வளவு நல்ல விஷயம் நடக்கல, என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற நம்ம சொல்லிடணும்ல. அப்போ நீங்க அடுத்த இதுல சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. அதெல்லாம் என்ன சொல்லணும்னா, இது கவனம்ங்கிற செயல்பாடு. கவனம்னா என்னன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசியை சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்க்காரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்காரு தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக. அதே போல மீனத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான தனுஷ் ராசியை தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக பார்ப்பாரு. ஸோ இந்த 3 பார்வைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமா வண்டி வாகனங்களை போகும்போது கவனம் செலுத்தணும். கொஞ்சம் ஸ்பீடாக போனேன், ஓவர் ஸ்பீடு எடுத்தேன் அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சுக்கக்கூடாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய உடலாரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. சுகஸ்தானத்துக்காக, அதாவது சந்தோஷத்துக்காக
ஏதாவது ஒரு விஷயம் செய்வீங்கன்னா அதில் உறுதியாக கவனம் வேணும். கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அப்படி நிதானமாக இருந்துட்டா கட்டாயமாக அந்த உறவில் ஒரு ஸ்ட்ராங் ஏற்படும். அப்போ ஒரு 3 மாதம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ராசியில் குரு உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பிரச்சனைக்குரிய முற்றுப்புள்ளி வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கனவு மனைவி ஒற்றுமை விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணத்துக்குரிய விஷயங்கள் செயல்படுத்த வேண்டும் என முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஜூனுக்கு அப்புறம் அலைன்ஸ் பார்க்கும். ஜனவரியிலிருந்து ஜூனுக்கு அப்புறம் அலைன்ஸ் பார்க்கும்போது திருமண தடை விலகி திருமண முடிவுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக சொல்ல முடியும். எப்போ கொஞ்சம் வேகமாக போய் தூங்க போயிருங்க. வீட்டுக்கு தேவையில்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். நைட் நல்லா நிம்மதியாக தூங்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இல்லை தேவையில்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்குது, தேவையில்லாத செயல்பாடுகள் செய்கிறது, அலைச்சல் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நைட்டாலாம் நிம்மதியாக தூங்கணும். ப்ராப்பரான சாப்பாடு கரெக்டாக எதுவும் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிருந்தீங்கன்னா சனி பயிற்சியானது பாதிப்பை கொடுக்காது. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வழிபாடு முறைகளில் இல்லை ஏதாவது தான முறைகளில் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் மீளுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனராசி நண்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் இருக்கும் நரசிம்மர் வழிபாடு செய்வது மூலமாக உறுதியாக இந்த கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் மூலமாக நல்ல மாற்றத்தையும் நல்ல விதமான செயல்பாடுகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களால் முடிஞ்ச அளவு ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக் இந்த சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு பேனா வாங்கி கொடுக்கும்பொழுது இந்த கிரகங்களால் ஏற்படுகின்ற தாக்கத்தை வந்து நீங்கள் மீண்டும் வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 60லிருந்து 70% நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை, லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை, பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை, முயற்சியில் வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உறுதியாக நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் சனி பகவான் என்பது நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனம் ராசி நேயர்களுக்கு நமது தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கே தெரியும் பல விதமான நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள், புத்தாண்டு, சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, தசாபுத்தி பலன்கள், இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டே இருக்கும். எதுக்கு அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா 4 பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதை பிரவர்த்தி பண்ண முடியும், விளம்பரப்படுத்த முடியும். இது நம்மளோட முடிஞ்சோன்னா ஐயோ அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா அவனும் தெரிஞ்சுப்பான், அவன் பேர் வாங்கிடுவான் இப்படின்னு நினைக்கிறவன் குருவாக இருக்க முடியாது, நல்லவனாகவும் இருக்க முடியாது. நான் என்னுடைய தொலைக்காட்சி சேனலை மட்டும் சொல்லலை, இத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் பல விதமான விஷயங்கள், இந்த ஜோதிடம் ஆன்மீகம் மட்டும் இல்லை, யூடியூப்பில் எதை சர்ச் பண்ணாலும் வருதுன்னா ஏன் போடுறோம், அவனுக்கு லைக் வரட்டும் அல்ல ஷேர் வரட்டும், அதுவும் ஒரு காரணம். இருந்தாலும் அதன் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு விஷயம் தெரியலைன்னா சர்ச் பண்ணி வந்துடும். அதை தான் அவன் டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுனால அதை தான் அவன் ஒருத்தர் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். இது நன்மை தான், இது ஒன்றும் கெடுதல் கிடையாது. அப்போ நாம் இப்போ இந்த விஷயத்தை இங்கே என்ன பகிர போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் 2.5 வருஷம் முடிஞ்சது, அடுத்ததுக்கு போக தயாராக இருக்கார். நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரா, யாருக்கு, மிதுன ராசிக்கு அப்படிங்கிறத தான் இந்த இதில் பார்க்குறோம். எப்போ போகிறாரு முதல்ல அது சொல்லுங்கள் சாமி. நீங்கள் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள், நல்லா தெரிஞ்சுக்க, மார்ச் 29 பங்குனி 15 சனிக்கிழமை அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார். போகும் பொழுது மிதுன ராசியான நமக்கு என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இதை நான் சொல்லக்கூடிய பலன்கள்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 18 சித்தர்கள், அதில் புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பல 1000 வருடங்களுக்கு முன்னாக இந்தந்த கிரகம் இங்கே இருந்தால் இன்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பாடல்களாக எழுதி வச்சுட்டு போயிருக்கேன். அந்த பாடல்களை பாடி அதிலிருந்து என்ன விளக்க முறையோ அதைத்தான் நான் கூறுறேன். அதனால் இதில் உண்மையோ பொய்யோ தப்பாக சொன்னால் என் மேலே அவர் சரியாக சொல்லலைன்னு கோவிச்சுக்கிறதோ அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. அவர் புலிப்பாடி சித்தரை தான் நம்ம எல்லாம் கோவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நடக்கும். இதில் மாற்றம், நீங்கள் நல்லா இருக்கட்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக ஆஹா ஓஹோ நல்லா இருக்குது இப்படி இருக்குது டாப்பில் இருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா விளம்பரத்துலேயே 360 நாட்கள் பட்ட கஷ்டத்திற்கு தீர்வுன்னு போடுறான் ஹெட்டிங்கில். ஆனால் இனிமேல் தான் 360 நாள் கஷ்டமே படுவான். அது இந்த ஹெட்டிங் போட்டு பெயர் வாங்குற அப்போ தான் உள்ளே போவான், பார்ப்பான், லைக் வருங்க. அது முக்கியமே கிடையாது. உண்மையை தெரிஞ்சுக்கணும்.
உண்மையாக அதன் பிரகாரம் நீங்கள் கடைபிடிக்கணும். நல்லது வந்தாலும் ஏற்றுக்கணும், கெட்டது வந்தாலும் அனுபவிக்கணும். அதுதான் உண்மை. இப்போ டிவி ஓடனா விளம்பரம் ஆகணுங்கிறது தான் இது போடவே வேண்டியதில்லை. வேறு ஏதாவது நல்ல நிகழ்ச்சியாக எது வேணாலும் போடலாம். ஆனால் இதில் என்ன விஷயம் இருக்குது, மிதுன ராசிக்காரர்கள் எப்படி இருக்கணும் வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு, உண்மையான பலன்கள் என்ன அப்படிங்கிறத போடுறது தான் நேர்மை, நியாயம், தர்மம், இந்த சித்தருக்கு நாம் செலுத்துகிற மரியாதை. இப்போ மிதுன ராசி அப்படிங்கும் பொழுது கடந்த 2.5 ஆண்டுகளாக பார்த்தீர்களானால் 9ஆம் இடத்துல இருந்து நன்மைகளை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது என்னன்னு சொன்ன முதல்ல உத்தியோகஸ்தானம், வேலை வாய்ப்பு, வியாபாரம், தொழில், ஜீவனஸ்தானம், அன்றாட வாழ்க்கை. ஜீவனம்னா குடும்பம் நடத்துறது, அன்றாட வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்மா, முன்னோர்களுக்கு கர்மா பண்ண வேண்டிய அமைப்பு. இது 3ம் தான் 10ஆம் இடத்தினுடைய அமைப்பு. தொழில், ஜீவனம், கர்மஸ்தானம்னு பேர். இந்த இடத்துக்கு சனி பகவான் வரும்பொழுது என்ன செய்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அதாவது என்ன சொல்லியிருக்கார், 10லே சனியும் நிற்கில் பதி குலைந்து அலையச் செய்யும். 10லே சனியும் நிற்கில் பதி குலைந்து அலையச் செய்யும். செற்றிடும் ஆடு மாடு சிலுகுடன் மனிதர் கேடாம். போற்றிடும் விளைவு குன்றும் பொருளெல்லாம் சேதமாகும். சுற்றியே படுத்தும் இந்த சுகணமாம் சனியின் வாரே. புலிப்பான சித்தனுடைய பாடல். அதாவது 10ஆம் இடத்துல சனி வரும் பொழுது என்ன சொல்கிறார், 10லே சனியும் நிற்கில் பதி குலைந்து அலையச் செய்யும். பதினா நம்ம குலைகிறதுனா நிலை தடிமாறி போகிறது, நிலை குலைஞ்சு போயிட்டா, அதாவது குழம்பி போயிடுறது. எங்கே போகிறது, என்ன வேலைக்கு போகிறது, என்ன செய்கிறது, யாரை பார்க்குறது, எதை சின்ன பித்தம் தீரும், இதுக்கு என்ன வைத்தியம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. யார் பேச்சு கேட்கறது, குழப்பம். இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, எதுக்கு போனால் எது சரியா, வழி இல்லாமல் கண்ணுக்கு முன்னாடி 10 வழி தெரியும். நான் இதில் போகணும்னு சொல்லுவேன், நீங்கள் அதில் போகணும்னு சொல்லுவீங்க, அவன் அதில் போகணும்னு சொல்லுவான். இதில் போகிறதுன்னு தெரியாமல் குழம்பி இருக்கிற இடத்துல விழுந்துடுறது. அதான் பதி குலைந்து அலையச் செய்யும். எப்போது மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இப்போ வருது. 10லே சனியும் நிற்கில் பதி குலைந்து நிலையச் செய்யும். செத்திடும் ஆடு மாடு, கால்நடை பராமரிப்புனா வீட்டில் என்ன இருந்தாலும் மற்ற ஜீவன்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவன்கள், நம்மளால் வளர்க்கப்பட்டவை இருக்காது. கால்நடை ஜீவன்கள், சில பேர் செல்லப்பிராணியாக நாய், பூனை இந்த மாதிரிலாம் வளர்த்துவாங்க. அது ஒரு ஆசை, இப்போல்லாம் ஆம்பிஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஒருத்தருடைய ஆசை. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாதிப்புகளை கொடுக்கும். 10ஆம் இடத்துல சனி வரும் பொழுது செத்திடும் ஆடு மாடு சிலுகுடன் மனிதர் கேடாம். நல்ல திடகாத்திரமாக தேக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதருக்கு கேடு உண்டாகும். சிலுகுடன்னா நல்லா இருக்கிறவன், நல்லா ஆரோக்கியமாக கம்பீரமாக இருக்கிறவன். இந்த 10ல் சனி வரும் பொழுது இருந்த இடம் தெரியாது, அவனுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடும். சிலுகுடன் மனிதர் கேடான். அவனை நல்லா தான் இருந்தான், முந்தானத்தை பார்த்து அருமையாக இருந்தான், அதுக்குள்ளேயா நீ போய் பாருங்க, சாயந்தரம் பெட்டில் அட்மிட்டு, நான் தான் கூட வந்து சேர்த்திட்டே வந்தேன் அப்படிமா. நீ பொய் சொல்லாராடே, ஆனால் உண்மையை சொல்கிறேன் நம்பு அப்படிமா. அந்த மாதிரி திடீர்னு உடல் நலத்தில் மனிதர் கேடாம், உடல்நலம் பாதிப்பை கொடுக்கும் 10ல் சனி வரும் பொழுது. பொற்றிடும் விளைவு குன்றும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதனுடைய விளைவு அப்படிங்கிறது நோ ரிசல்ட். காலையிலேருந்து விடிய காத்தால வரைக்கும் 1 டே 24 ஹவர்ஸ் நல்ல கண்ணை மூடி பாடுபடுவீங்க. உங்களை மாதிரி யாரும் வேலை செய்கிற காலம் இல்லை. கடைசியில் அதனுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி சார் இன்னும் சரியாக வரல, மீன் பார்க்கலாம், முடிஞ்சது. விழலுக்கு இறைத்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஓட்டையான ஒரு இதில் வந்து தண்ணி மோந்து ஊற்றுறா எப்படி, அதே தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். நல்ல பாடு கண்ணு தெரியும், நல்ல மோந்து சேர்ந்து எடுப்போம், ஊற்றம் ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீணாக போகும். அதான் பொற்றிடும் விளைவு குன்றும். எல்லாமே செய்வோம், பொற்றிடும்னா சூப்பராக வேலை செய்கிறது, ஆனால் விளைவு ரிசல்ட் குன்றும். 3 மாதமாக உட்காந்து பரீட்சைக்கு விடிய படிச்சுட்டு எழுதும்போது எல்லாம் மறந்து போய் வந்துட்டோம்னா நீங்கள் 0 மார்க். அதுதான் இது எப்படி வேணாலும் உதாரணம் சொல்லலாம், தப்பாக நினச்சிக்க வேண்டாம், இருக்கிறத தான் சொல்கிறேன். பொற்றிடும் விளைவு குன்றும். இதுக்கு நம்ம என்ன பரிகாரமோ அதை தயார்படுத்திக்கணும். நம்ம இருக்கிறத மாற்ற முடியாது. நல்லா இருக்குன்னு நான் சொன்னாலும் இன்னொரு ஜோதிடர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் இதுதான் நடக்கும். என் வாயில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா மாறாது, இருக்கிறது இதுதான். ஆனால் இதுக்கு என்ன பரிகாரமோ அதை பண்ணிட்டால் அதுலேருந்து வெளியில் வரலாம், கவலை இல்லை. நான் தான் முதல்ல சொன்னேன், ஒரு டிசிஷன் வந்தால் ட்ரீட்மெண்ட்டுன்னு அதுக்கு இருக்குது. இந்த மாதிரி தோஷம்னு வந்தால் அதுக்கு பரிகாரம்ங்கிறது இருக்குது. அதை பண்ணிட்டால் அது வந்து பாதிக்கு நிம்மதி அடையலாம். இருக்கிறத சொல்லித்தான் ஆகணும். சூப்பராக இருக்குது மிதுன ராசிக்கு, அருமையாக ஆகா ஓகம், உங்களை மாதிரி யாரும் இல்லைன்னு சொன்னால் நம்பி பல கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எல்லாம் வேஸ்ட்டாக போகும். இந்த ஆள் சொன்னான்னு சொல்லித்தான் நான் பண்ணேன், இவன் டிவியை பார்க்கக்கூடாது, அப்புறம் மூடி வச்சு பிரயோஜனம் இல்லை. நான் முதல்லே சொல்லிடுறேன், இது இப்படி தான் இருக்கும். நான் சொல்லலை, அதுவும் புலிப்பான சித்தர் சொல்லியிருக்கார். பொற்றிடும் விளைவை கொண்டும் பொருளெல்லாம் சேதமாகும். இருக்கிற பொருளெல்லாம் அழிஞ்சு போகும். சம்பாரிச்சதை வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நேரம், அவ்வளோதான். பொருளெல்லாம் சேதம்னா சிரச்சேதம் அப்படிம்பாங்க, தண்டனை மன்னர் கொடுக்குற. சேதம்னா பொதுவாக வெட்டிடுறது, 2ஆக பண்ணிடுறது. அப்போ பொருள் சேதமாகும்னு அதான் அர்த்தம். சுற்றியே படுத்தும் இந்த சுகுணமாம். இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவனையும் சேர்த்தி படுத்துமாம். ஃப்ரெண்டு, அவனால் அவன் கூட எவன் இருக்கானோ, ஃப்ரெண்டு, மனைவி, மக்கள், குடும்பம், சொந்த பந்தம். இவனுடைய 10ஆம் இடத்து சனி அவனுடைய சரௌண்டிங்கையும் பாதிக்கும். சுற்றிடும் படுத்தும்
இந்த சுகுணமாம் சனியின் வாரே. இந்த மாதிரி ஒரு 10க்கு சனி வரும்பொழுது இந்த மாதிரி அமைப்பு. பாட்டினுடைய விளக்கம் அவர் கொடுத்துருக்கிற தனி விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி. நல்ல விஷயத்தை விட்டுருவீங்க, கெட்ட விஷயத்தில் பேரும் புகழ் வாங்கலாம், 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த அன்ஆத்தரைஸ்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணால் இப்போ எடுக்கும். அதான் கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி. பிரவர்த்தினா என்ன? புகழ் அடைகிறது. அதாவது கவர்மெண்டால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணால் பிரவர்த்தி அடைஞ்சிடலாம், பெரிய ஆள் ஆகலாம். சொல்லக்கூடாது, நானே அதெல்லாம் தப்பு தான் அது, ஆனால் போட்டிருக்கிறோம், அதனால் சொல்கிறேன். கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி. மானம் கெட்டு விடல், அதுவும் போட்டிருக்கு. அடுத்தது இருக்கிற மானம் கெட்டு போயிடும். அல்லது ரோகம் உண்டாகும், உடல்நல கேடு உண்டாகும். பலதிபைங்கிற நூல் சொல்லுது. புதிதாக வேலை கிடைக்குமா சில பேருக்கு, புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும். பொருள் நாசம். வித்யை கீர்த்தி, வித்தியினா படிப்பு, கீர்த்தினா புகழ், இவற்றின் நாசமும் உண்டாகும். முயற்சிக்கு தக்க பலன். மீதம் பிடித்ததை நாசமாக்குவான். சேர்த்து வச்சதை மீதம் பிடிச்சதெல்லாம் இப்போ அடிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது உண்டாகும். உத்தியோகத்தில் சில நேரங்களில் 2.5 வருஷத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு 3 மாதத்தில் உத்தியோக வகையில் மேலதிகாரிகளில் பாராட்டு மட்டுமே கிடைக்குமே தவிர ஊதியத்தில் உயர்வு தலைகீழாக 2 நாளும் ஏற்படாது. ஏதோ ஒரு நேரத்தில் பாராட்டு கிடைக்கும் வேலையில், ஆனால் ஊதிய உயர்வு ஏற்படாது அப்படிங்கிறதான் போட்டிருக்கார். அதனால் மிதுனராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தொழில் ஸ்தானம், அன்றாட வாழ்க்கை ஜீவனஸ்தானம், முன்னோர்களுக்கு கர்மா பண்ணுற ஸ்தானங்கிற இடத்துல சனி வருவதனால கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருக்கணும். சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு முறை பார்த்துக்கணும். இந்த சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், சனி பகவான் தன்னுடைய சொந்த ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். இவர் பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், இங்கே நல்லா இருக்கார் நமக்கு நம்ம வீட்டில் அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டு அதை கவலைப்பட வேண்டாம். அதுலேயும் வீக்காக இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? யாருக்கும் சொந்த ஜாதகம் பார்க்க தெரிஞ்சால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே அதில் சனி சூப்பராக இருக்கார், இந்த திசாபுத்தி நடக்குது, நமக்கு இந்த 10ஓட 11 வரை சனி பயிற்சி ஒன்றும் பண்ணாதுன்னு அடுத்த வேலைக்கு நம்ம பாட்டுக்கு பார்த்து போயிட்டே இருக்கலாம். அப்படி சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக மிதுனராசிக்காரர்கள் சனி பயிற்சிக்கு முன்னால் ஒரு தடவை பார்க்கணும். அதுபோக புதன்கிழமை தோறும் வெங்கடேச பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வருவது மிகவும் நல்லது. ஜாதகம் அப்படிங்கிறது பெரிய கடல், அதில் ஒரு துளி விஷம் இருந்தாலும் கடலை விஷமாய். அப்போ நம்ம ஜாதகத்தில் சில நன்மைகளும் இருக்கலாம், தேவைகளும் இருக்கலாம். அவைகளை நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம 100க்கு 100% நமக்கு இந்த நன்மைகள் நடைபெறுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எனவே நீங்கள் அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865 98370 அப்படிங்கிற எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். தரமான முறையில் தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம். அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை, சிவபெருமானை, பார்வதி பரமேஸ்வரனை, லட்சுமி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.